இண்டிகா தர்ஷன் நேயர்களே, போதையால் சீரழியும் இளைய சமுதாயத்தை பத்தி நம்ம ரொம்ப வருத்தமாவே கடந்த எபிசோட்ல பார்த்துட்டு வரோம். அந்த வகையில தொடர்ந்து நம்ம மிஸ்டர் அரவிந்த் பாரதி அவங்க கிட்ட தொடர்ந்து பல விஷயங்களை இன்னும் கேட்கலாம். இப்போ நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, அதாவது 12 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க இதை பயன்படுத்துறாங்க. இப்போ இந்த பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள், ஐடில வேலை செய்யறவங்க, கம்பெனில வேலை செய்யறவங்க, இவங்களை பயன்படுத்தும் போது முதல்ல இம்மீடியட் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அது இவங்களை எப்படி பாதிப்பை ஏற்படுத்துது? இயல்பு நிலைக்கு மாறாக நடந்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு வளரும் பருவத்தில் இருக்க இன்னொரு பேரை கேஷுவலா இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்ல இருந்து இயல்பு நிலைன்னு சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து மாற்றமா இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் நீங்க கண்காணிச்சீங்கன்னா ஒருவேளை இந்த பழக்கம் அவங்களுக்கு இருக்குமான்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். இந்த ரிக்வெஸ்ட் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பெற்றோருக்கு நான் சொன்ன மாதிரி, அடுத்தது குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு, அடுத்தது ஆசிரியர்களுக்கு. நீங்க ஒரு அரசு பள்ளி ஆசிரியரை அவங்க வெளிப்படையா பேசுறதுக்கு கண்டிப்பா பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பள்ளியில இருக்கிறவங்க. இல்ல அப்போ ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர் என்ன கேட்டா, நீங்க ஆசிரியர்களை போய் இதை கேட்கணும். ஆசிரியர்களுக்கு தெரியும். அதுவும் குறிப்பா பிள்ளைங்க மேல கவனம் செலுத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு, கல்லூரியில் இருக்கக்கூடிய விரிவுரையாளர்களுக்கு, நண்பர்களுக்கு, அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு, அவங்களுக்கு தெரியும் எந்த பையன் இப்படி அலூஃபா இருக்கான், யார் இப்படி அதிகமான ஆக்டிவிட்டிஸ்ல எந்த பொண்ணுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குன்னு தெரியும். இல்ல ரெண்டு வகை. இன்ஃபேக்ட் நான் இதுல மற்ற விஷயங்கள்ல இல்லைன்னா கூட அதுல நான் ஏஆர் முருகதாஸையும் ரஜினிகாந்தோட தர்பார்ல அந்த படத்தை நம்ம நிச்சயமாக ரொம்ப மைல்டா அதை ரொம்ப சட்லா அந்த இடத்துல கன்வே பண்ணிருப்பாங்க. எப்படி பிள்ளைங்க டிப்ரெஸ்டா இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அந்த பவுடர் எப்படி அவங்கள ரொம்ப கண்ட்ரோல்டா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் கொண்டு போயிருப்பாங்க. அது மும்பைல நடக்கிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் ஃபார் தட் வேல்யூ அது எல்லா வீட்லயுமே கண்காணிக்கணும்னு நினைக்கிறேன். உங்க பிள்ளை அதிகமா இப்ப நான் அடிக்ஷன் நீங்க சொன்னதுனால இதுல பிரிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கும். இப்போ சில வீடியோ கேம்ஸ் இருக்கு. வீடியோ கேம் விளையாடலாம். வீடியோ கேம் விளையாடுறத நீங்க வேடிக்கை பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டோம். அது இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட். அப்போ அந்த மாதிரியான வீடியோ கேம் விளையாடுறதுல வேடிக்கை பார்க்கக்கூடிய வீடியோ கேம் விளையாடலாம் நீங்க சொல்றீங்க. ஆனா வீடியோ கேமே விளையாடக்கூடாது, அவங்களுடைய ஞாபக சக்தியெல்லாம் ரொம்ப பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி தானே? ஆமா, அது ஒரு லாங் ப்ராசஸ். இப்போ பிஜிஎம் இருக்கு, ஃப்ரீ ஃபயர் இருக்கு, அந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்கு. 7 வயசு பசங்களுக்கு 8 வயசு பசங்களுக்கு ப்ரோபாலிக்ஸ், அது ஒரு ரோபாலிக்ஸ் ஒரு கேம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்கு. இதுல என்னன்னா, நீங்க நம்ம கவனிக்கப்படாத ஒரு விஷயம் என்னன்னா, பசங்க கும்பலா ட்ரெயின்ல, பஸ்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல அட்டி, ரைட்? அது எங்கெல்லாம் உட்கார்றது இடம் கிடைக்குதோ அது பேர் அட்டி. நல்லா குட்டி சாவரன்னு சொல்லுவாங்க, அட்டின்னு சொல்றோம். அட்டில எல்லாம் பசங்க கேங் அப் பண்ணிட்டு அவனை வெட்டுறா, அவனை குத்துறா, அவனை சுடுறா, இதை மட்டும்தான் நம்ம காதுகள் கேக்குது. இதுவே பயங்கரமான விஷயம். ஒரு வன்முறைக்கான ஒரு தீனியை இந்த கேம்ஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கு. இது எங்க போய் முடியும் தெரியல. நேபாள கண்ணத்திற்கு பார்த்துட்டு நம்ம கேம்ஸ்ல என்ன இப்ப இருக்கிற எல்லா படத்துலயும் என்ன நடக்குது? எல்லாத்தையும் அதுதானே, வெட்டு, குத்து, கொலை, அதுதானே ரத்தம். ஒரு படத்தை நிம்மதியா குடும்பத்தோட போய் பார்க்க முடியற மாதிரியே வரலையே இப்ப இருக்கிற படங்கள்லாம். உச்ச நட்சத்திரம் நடிக்கிற படத்தோட டைரக்டரே சொல்றாரு, நான் வயலன்ஸ் பியூட்டிஃபுல்லா காமிச்சிருக்கேன்றா. நீங்க அதுக்கு மேல நீங்க யாருக்கிட்ட போய் என்ன சொல்றீங்க? அவங்க கவலைப்படல, ஏ ரேட்டிங் பத்தி கவலைப்படல. இதுல இந்த விஷயத்துக்குள்ள வந்துட்டா இப்போ இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு ஒரு பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதை பத்தின ஒரு ட்ரிகர் வரணும் இல்லையா? இப்போ நான் அதை பயன்படுத்தணுங்கிறதே என்னோட கம்யூனிட்டியில யாரோ ஒருத்தர் ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ வேலை செய்யற இடத்துல. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, வீடியோ கேம்ல வர அந்த கமெண்ட்ல போட்டா இது சாப்பிட்ட மாதிரி இருக்குடா, இது ஏத்துன மாதிரி இருக்குடா அப்படின்னு உடனே ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் பில்டிங். ஓ, இது ஏத்துனா செம்மையா விளையாடலாம் போல இருக்குது, செம கெத்தா இருக்கலாம் போல இருக்குது, பயங்கர வீரமா இருக்கும். வார்த்தையிலேயே அந்த போதையை திணிக்கிறான். நான் இந்த ஸ்கின் மாத்திட்டேன், இந்த வெப்பனை மாத்திட்டேன் இதுன்னா. ஸோ இதை ரெக்கார்ட் பண்ணி 40 minutes 1 hour வீடியோ, அதாவது ஒரு 8 பேர் வீடியோ கேம் விளையாடுறாங்க, இதை ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. ரெக்கார்ட் பண்ணி இதை ஒரு சேனல்லையோ ஒரு இன்ஸ்டாவாவோ ரெக்கார்ட் பண்ணி வீடியோவா இருக்கு. இதோட கமெண்ட்ஸ் நீங்க ஒரு தடவை காது கொடுத்து கேட்டு பாருங்க. ஒரு தடவை போனா போதுன்னு உங்களோட ஈகோலாம் உடைச்சிட்டு நம்ம அதெல்லாம் வீடியோ எல்லாம் பார்க்க மாட்டோம்னு நினைச்சுக்கிட்டு ஒரு தடவை நீங்க கேட்டுப்பாங்க. அடுத்த தடவை அந்த அல்கோரிதம் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ எல்லாம் கொடுக்குன்னு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்மளே போயிரும். அது ஐயோ, தமிழ்ல எல்லாம் சிலதெல்லாம் கேட்க முடியாத நாராசமான சில விஷயங்கள். அந்த ட்ரக்கை போட்டா என்ன பண்ணலாம், எப்படி விதவிதமான பாலியல் அத்துமீறல்கள் ஈடுபடலாம்,
இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி கொலை பண்ணலாம், எப்படி வெட்டலாம், எப்படி குத்தலாம், எப்படி ரத்தத்தை எப்படி சுவைக்கலாம், இந்த மாதிரியான அருவருக்கத்தக்க கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கேட்கும் போதே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. இருக்கு. நீங்க சொன்னீங்களே கோர்ட்ல இப்ப NDPS ஆக்ட் ஹேண்டில் பண்ற வக்கீல்களை கேட்டு பாருங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அவங்க வந்து போலீஸ் ஆகட்டும், வக்கீல்கள் ஆகட்டும், ரொம்ப கஷ்டப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீரியமா இருக்கக்கூடிய வயசுல 20-21 வயசு பசங்க எல்லாம் இந்த கேஸ்ல கொண்டு வரும்போது இந்த வீரியமா இருக்கக்கூடிய பசங்களை உங்களால கண்ட்ரோல பண்ண முடியல. ஏன்னா அவன் இந்த உலகத்திலேயே வாழல. அவன் ஒரு வெறித்தனமான ஆக்ரோஷமான, மற்றவர்களை துன்புறுத்த மட்டுமே செய்யக்கூடிய ஒரு உலகத்திலேயே அவர்கள் வாழ்கிறார்கள். இது அவர்களை பழக்கப்படுத்துவார். இப்போ இது முதல் பழக்கம், ரைட்? இது வந்து இவங்களோட பிஹேவியரலா இருக்கக்கூடிய சேஞ்சஸ். ரெண்டாவது இருக்கக்கூடிய சேஞ்சஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு டெலிவரி கொண்டு வராங்க, அமேசான், ஜெப்டோ, பிளிப்கார்ட். இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, நான் என்னுடைய பணி சூழல்னால நாங்க வந்து ட்ரக் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் டெஸ்ட், இப்போ ரொம்ப பிரபலமான சில மெடிக்கல் லேப்ஸ்லாம் இருக்கு, அங்கே ஒரு ட்ரக் டெஸ்ட்டுக்கான ஒரு கிட் ஒன்று கிடைக்கும். அதையெல்லாம் வந்து நாங்கள் இன்டர்வியூ போது பண்ணணும். அதாவது ஒருத்தரை வேலைக்கு எடுக்கும் பொழுது அந்த இன்டர்வியூ போது அந்த ட்ரக் டெஸ்ட்டை நாங்கள் பயன்படுத்துவோம். அதுக்கான ஒரு கிட்டு கிடைக்கும், அவங்களை அந்த லேபுக்கு அனுப்புவோம், ஒரு டெஸ்ட் சொல்லுவோம். இதை ஹையர் பண்ணும்போது மட்டும்தான் பண்ண முடியும். வெளிநாட்டில் சில பல்கலைக்கழகங்கள்ல இது உண்டு. விளையாட்டு போட்டிகள் ஆன்டிடோப் டெஸ்ட் இருக்கு, அது வெரி டிஃப்ரெண்ட் செட்டப். ஆனா பல்கலைக்கழகங்கள்லயும் வேலை இடங்கள்லயும் சில MNCs சொல்லக்கூடிய சில இடங்கள்லயும் ட்ரக் டெஸ்ட்ன்றதுக்கான வேலைக்கு எடுக்கும் போது மட்டும், அதுக்கு யூரின் கல்ச்சர் பார்க்கறது, மற்ற விஷயங்கள். ஆனா இந்த வசதி இல்லாத ஒரு இடத்துல யோசிச்சு பாருங்க. டெய்லி காலையில ஒரு 9 மணிக்கு ரிப்போர்ட்டிங், ஒரு வேர் ஹவுஸ் இருக்கு, அந்த வேர் ஹவுஸ்ல போய் லோடு எடுத்துட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு பையன். என்னுடைய பேட்ச்மேட்டு, அவர் வந்து அந்த ஒரு நிர்வாகத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்றாரு, பாரதி என்னால் சமாளிக்கவே முடியல அந்த பசங்களை, எது பேசினாலும் பதில் பேச பண்றானுங்களா, டெலிவரி பண்ணிட்டியா, ஏன்டா லேட்டு, ஏன் ஆஃபீஸ் வரல, ஏன் லீவ் போட்ட, ஏன் ஒரு இடத்துலயே உன்னோட GPS ரொம்ப நேரமா இருக்கு, ஏன் லொகேஷனுக்கு போல, அப்படியே இருக்கானுங்கடா. எது பேசினாலும் பேசலாம், அவனுக்கு நம்ம பேசுறதே காதுல விட மாட்டேங்குதுடா. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பதில் சொல்றான், அதுக்கும் மீறி பதில் சொன்னா சொல்லும் போதே என்ன அப்படின்னு தான் பேசுறான், அடிக்க வரான். அவன் கண்டிப்பா குடிக்கல. ஏன்னா குடிக்கிறதா இருந்தா ப்ளோவர்னு ஒண்ணு இருக்கும், அந்த ப்ளோவர் டெஸ்ட் வந்து சில கம்பெனிஸ்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா காலையில வேலைக்கு வரும்போது குடிச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்பெனிஸ்லயோ சில எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த மாதிரி சில இடங்கள்ல எல்லாம் அதுக்கான ரூல்ஸ் இருக்கு. ட்ரக்குக்கு டெஸ்ட் இல்ல, எங்கேயுமே எந்த கம்பெனியும் இல்ல. செலவு பண்ண முடியாது. ஒரு கிட்ட 9,000 ரூபாய் 10,000 ரூபாய் நீங்க எப்படி செலவு பண்ணுவீங்க? குறைஞ்சது ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் ஒரு கிட்டுக்கு. அந்த ரிசல்ட் வர்றதுக்கு 24 மணி நேரத்துக்கு மேல ஆகும். சோ இப்போ அவன் போதையில் இருக்கிறானா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது, எஸ்பெஷலி இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் புழக்கத்திற்கு வந்ததுக்கு அப்புறமாக சுத்தமா கிடையாது. ஒரு பிரிட்ஜ், இப்போ எனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு நைட்ல நடந்த ஒரு சம்பவம். ஒரு பிரிட்ஜு கீழே ஒரு ஆட்டோக்காரர் வந்து ஒரு கடையில தோசையும் ஆம்லெட்டும் கேட்கிறாரு. இவ்வளவுதான், ரைட்? ஒரு சாதாரண கான்வர்சேஷன் தானே இது. ஆனா அவன் கேட்ட விதத்தை பார்க்கணுமே. ஐயா எல்லாம் வேலைக்கு ஆகுது அப்படின்னு நீங்க என்ன நினைப்பீங்க? உழைச்சிட்டு வராங்க, கத்துறாங்க. ஆனா அவன் போதையில இருக்கான்னு தெரியுது, ஆனா அவன் குடிக்கல. அவன் பக்கத்துல வாசனை வரல, அவனோட கண்ணு நல்லா காட்டி கொடுக்குது, அவன் பேச்சலாம், அவனோட பாடி லாங்குவேஜ் உதறது கையெல்லாம், ஆனா அவன் குடிக்கல. ஒரு ஆட்டோ டிரைவர், நான் சொல்றது வரைக்கும் 25-26 வயசுக்கு மேல இருக்காது, நல்லா பின்னாடி வேலும் மயிலும் துணையெல்லாம் போட்டு வச்சிருக்காரு. இது நீங்க ஒரு கடவுள் நம்பிக்கையை தாண்டி இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம கிட்ட இதுவாயிட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல கண் தெரியாத நம்ம ஒருத்தன் விழுந்துட்டான்னு ஹெல்ப் பண்ண போறோம், அவனுக்கு கண்ணு தெரியல, ஐயோ நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம், கண்ணு என்னமோ ஆயிடுச்சு போல இருக்கு, குடிச்சிட்டு எதுவும் ஆயிடுச்சு, குடிச்சிருக்கான்னு நினைச்சு போதில கத்துறான், திட்டுறான், என்னமோ பண்றான். கிட்ட போய் பார்த்தா அவங்ககிட்ட குடிச்சதுக்கான எந்த சிம்டமும் கிடையாது. வாயில இருக்கிற ட்ரைனஸ் எதுவுமே. இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை இப்படி பார்த்துட்டே போகலாம். இப்போ அந்த பிள்ளைங்க எல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க அப்படின்னு இப்போ ஓரளவு அவேர்னஸ் இருக்கிறவங்க, படிச்சவங்க, இதை பத்தி விஷயங்களை கேள்விப்பட்டவங்களுக்கு வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்க வந்து இப்ப சொன்னபடி அந்த ஆட்டோ டிரைவர் இப்படிதான் இருக்கிறாரு, ஆனா அவர் போதை மது சாப்பிடலன்னு நம்ம சொல்லிக்கலாம். அந்த பிள்ளைங்க எல்லாம் இதை யூஸ் பண்றாங்கன்னு படிக்காத பாமர மக்கள் வில்லேஜ்ல இருக்க அவங்களே எப்படி கண்டுபிடிக்கிறது?
இதுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லை, இது காமன் சென்ஸ் தானே. உங்க வீட்டு பிள்ளை இயல்புக்கு, நான் அந்த பயன்படுத்தின அந்த வார்த்தை தான் இயல்புக்கு. அதாவது நிறைய இதுக்கு நடுவில் குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். இது வந்து இயல்பா நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்றதை விட இன்னுமே வில்லேஜ் இருக்கிற மக்களுக்கு வந்து இதெல்லாம் இப்படி ஒரு வஸ்து இருக்கு, இதனால பாதிப்பு இருக்கு, அந்த இதெல்லாம் அவங்களுக்கு நிறையவே தெரியாது. ஏதோ பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை போல அப்படியே நேரம் கூட்டிட்டு போய் ஏதாவது அம்மன் கோயில போய் வேப்பலை அடிச்சு மந்திரிச்சு தனியை தெளிச்சு தான் விடுவாங்க. அப்படிதான் நிறைய இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு கிராமங்கள்ல ஏங்க நூடுல்ஸ் பாக்கெட் கிடைக்கிற அதே அளவுல ஒரு பொருள் கிடைக்குது ஒரு ஊர்ல, ஒரு மலையடிவார கிராமத்துல அப்படின்னா அந்த ஊர் மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த பிரச்சனை இருக்கணும். மேபி ஒரு அப்பா அம்மாவா நீங்க ஒத்துக்காம இருக்கலாம், ஒரு தாத்தா பாட்டியா நீங்க என் குடும்பத்துல வந்துருச்சு நீங்க ஒத்துக்காம இருக்கலாம். அது உங்க ஈகோ, அது என்னைக்குமே உங்களை ஒத்துக்கவே வைக்காது. என் பிள்ளைக்கு இது வந்துருச்சுன்ற சந்தேகம் கூட உங்களுக்கு வராது. ஆனா ஒரு சோசியலா பார்க்கும்போது, ஒரு சமூக அளவுல பார்க்கும்போது இது கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களா? உங்க ஊர்ல சாராயம் ஈஸியா கிடைக்கிற ஒரு ஊர்ல இது கிடைக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப உங்களுக்கு சந்தேகம், ஒருவேளை சந்தேகம் வந்தா என்னோட ரிக்வஸ்ட் தான், ஒரு ப்ராப்பரான மெடிக்கல் அட்வைஸுக்கு போங்க. அவனோட உடல்ல என்ன ஏதான மாற்றங்கள் இருக்கா? ஏன்னா இது ஃபர்ஸ்ட் 2 விஷயங்களை பாதிக்கும் மேடம். ஒண்ணு, அவங்களுடைய தூங்கும் தன்மை, இதை வந்து கண்டிப்பா பாதிக்கும். ஒண்ணு தூங்காமலே இருப்பாங்க, இல்ல சோர்வா எப்போதுமே மயங்கி சொங்கி போய், சரியான வார்த்தை தான், எப்போதும் சொங்கி போய் கிடப்பாங்க. இந்த பேட்டர்னை கவனிக்கலாம். இரண்டாவது, அவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் பசி. உணவுனுடைய இன்டேக்கு ரொம்ப டிராஸ்டிக்கா மாறும். ஒன்னும் அளவுக்கு அதிகமா சாப்பிடுவாங்க, இல்ல உணவுக்கான தேவையே இல்லாத டீஹைட்ரேட் ஆன, எப்போதும் கண்களும் உதடும் வெளிரி போன ஒரு நிலையிலே இருப்பாங்க. இது ரெண்டுமே இருந்தா ஒரு மெடிக்கல் அட்வைஸ் இருங்க. ரெண்டாவது, என்னோட ரொம்ப தாழ்மையான ரிக்வெஸ்ட், சைக்காலஜிஸ்ட் கிட்ட போடுறதுக்கு தயங்காதீர்கள். இப்ப நான் சொன்ன எதுவுமே காரணமா இல்லாம இருக்கலாம். இவர்கள் போதைப் பொருள் இல்லாம இருக்கலாம், குடிக்கலாம இருக்கலாம், ஒரு சாதாரண ஒரு வீடியோ கேமால பாதிக்கப்பட்டிருக்கலாம், ரைட், ஒரு பிஜிஎம்ஐயால பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வீடியோ கேமால, அந்த அடிக்ஷனால, ஒரு செல்போன் அடிக்ஷன்ல, ரீல்ஸ் அடிக்ஷன்ல கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி எது நடந்தாலும் ஒரு உளவியல் ஆலோசகரிடம் போவதற்கு தயங்காதீர்கள்ன்றதுதான் என்னுடைய ரொம்ப ஆனஸ்டான ரிக்வெஸ்ட். என் பையன் வரமாட்டான், என் பொண்ணு வரமாட்டான், அடம் பிடிப்பா, சண்டை போடுவா, அன்னைக்கு ஒரு நாள் இப்படியா சமாளிச்சு கூட்டு போயிடு. அது ரொம்ப ரொம்ப வன்முறையாகத்தான் இருக்கும், வார்த்தைகள் வெடிக்கும், கை கால் விஷயங்கள்லாம் நடக்கும். பட் இப்படியாவது ஒரு தடவை கூட்டு போயிடுங்க, ஸோ தட் யூ ஐடென்டிஃபை. ஆனா அவர்களை, நான் ஒரு சரியான வார்த்தை சொல்லணும்னா, டு நாட் கிரிமினலைஸ் சில்ட்ரன் ஹூ ஆர் அடிக்டட் டு திஸ் ஆர் அதர் ஹூ ஆர் எக்ஸ்போஸ் டு திஸ். இவர்கள் தெரிந்து இதெல்லாம் பண்ணா நம்ம எதிர்காலத்துல இவ்வளவு மோசமாயிடுவோம் தெரிஞ்சு யாராவது பண்ணது கிடையாது. அன்னைக்கு ஒரு த்ரில்லு, அன்னைக்கு ஒரு ரிலீஃப், அன்னைக்கு ஒரு விடிவு, அன்னைக்கு ஒரு நம்பிக்கை, நம்பிக்கைன்ற சரியான வார்த்தை கிடையாது, அன்னைக்கு ஒரு பிடிமானம், இது தேவைப்படும். இதுக்காக இவர்கள் இதை பயன்படுத்துறாங்க. அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள ஒரு சரியான மருத்துவ ஆலோசனைக்கும் சரியான அளவுக்கான உளவியல் ஆலோசனை தயவு செஞ்சு கொண்டு போங்க. ஏன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம்னாலே இந்த பசங்களோட பிரச்சனைய மேலும் கெடாம பாத்துக்கலாம். கெட்டதை ஹேண்டில் பண்றதுக்கு மருத்துவ ஆலோசனை வேணும், உளவியல் ஆலோசனை. ஆனா இதுக்கு மேல செய்யாம இருக்கிறது உங்களுக்கு அவேர்னஸ் வேணும். இப்ப கிராமப்புறத்துல போய் வேப்பில அடிப்பாங்க, வேப்பில அடிச்சா தப்பு கிடையாது, ஏதோ ஒரு வகையில வேப்பில அடிச்சுதானா இல்ல, அதாவது உண்மை என்னன்னு தெரியாமலேயே மக்கள் வந்து அதோட டைவர்ட் பண்ணி போறாங்க அப்படிங்கிற ஒரு பக்தி, ஒரு பிடிமானமா இருக்கலாம். இதை செய்யக்கூடாதுங்கிறது உங்களுக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது. எங்கேயாவது போகணும்ல, யாருக்காவது தெரியும்ல இவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்கிறதே இல்ல, நீங்க கெட்ட பழக்கம் ஏதோ ஒரு பழக்கம், இந்த பழக்கம் மாறி இருக்குங்கிறது யாருக்காவது ஒருத்தருக்கு தெரியணும்ல. அது தெரியறதுக்கான ஒரு வழிமுறையா நீங்க இதை எடுத்துக்கிறது தயவு செஞ்சு எல்லா பேரண்ட்ஸ்க்கான ரிக்வெஸ்ட் இதுதான். இப்போ இதுல வந்து தண்டனை பெற்று திருப்பி வந்தவங்களை எல்லாம் அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல போடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா அதுல கூட அவங்க வந்து அதை பிசினஸா பண்றாங்க, அது ஒரு விஷயம். அந்த சென்டர்ல போயிட்டு ரீஹாப்ல போயிட்டு ஓரளவு நார்மல் நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமும் திருப்பி சமூகம் எல்லாம் அவங்களை குற்றவாளியா பாக்குறாங்க, அவங்களுக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கலங்கிறது அந்த டிப்ரெஷன்ல திரும்பவும் அந்த பழக்கத்துக்கு உட்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கூட நம்ம பாக்குறோமே. மறுபடியும் அந்த சமூகம் உளவியல் சார்ந்த விஷயம். இப்போ வந்து நமக்கு முன்னாடி இருந்த சட்ட விதிமுறைகள்ல செக்ஷன் 64A நினைக்கிறேன், அது வந்து ஒரு பயன்பாட்டினால பாதிக்கப்பட்டவருக்கு மறுவாழ்விற்கான உரிமைகளை தருகின்றது. இப்போ நான் மறுவாழ்வுக்கான உரிமை எனக்கு சட்ட ரீதியாகவே நம்மளுடைய சட்டம் வந்து நம்மளுடைய அரசமைப்பு முறைகள் நமக்கு தந்திருக்கின்றது. அதனால சமூகம் ஒத்துக்குதோ இல்லையோ மறுவாழ்விற்கான உரிமை எல்லோருக்குமே உண்டு. ஆனா இந்த மறுவாழ்வை தவறாக பயன்படுத்துகிறார்கள், பணப்படுத்துகிறார்கள். இதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள் தான். இதை ஒத்துக்கிறதுக்கோ இதை வந்து ஃபார்மலா ப்ரொஃபஷனலான ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போயோ இல்லை ஒரு மெடிக்கல் கொண்டு போறதுக்கோ யாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கு, ஒரு பயம் இருக்கு.
இந்த தயக்கமும் பயமும் தான் இவர்களை சம்பாதிக்க வைக்கிறது. தவறான சோகால்டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், எந்த அனுமதியும் பெறாத, எந்த விதமான சோசியல் ஒர்க் பின்புலமும் இல்லாத நபர்களை இந்த மாதிரியான துறைக்குள்ள கொண்டு வந்து அவர்களை வெறும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவனை எங்கேயாவது கொண்டு விட்டு போனா ஒரு மாசத்துல சரியாயிடுவான், இந்த பொண்ணு ஒரு 10 நாள்ல சரியாயிடும் ஒரு நம்பிக்கையில கொண்டு போய். அங்கெல்லாம் வன்முறை எல்லாம் ரொம்ப அதிகமா பிரயோகம் பண்றாங்க கூட நம்ம கேள்விப்பட்டோம். இருக்குதான் செய்யுது. இப்போ உங்க வீட்டுல வந்து ஒரு கைகலப்பாகுது, பாதிக்கப்பட்ட நபரால ஒரு கைகலப்பாகுது அப்படின்னா வீட்டுக்குள்ள ஒரு சத்தம் ஒரு சண்டையோட அது முடிஞ்சு போயிடும். ஆனா வெளியில இருக்கிறவங்க அந்த ஒரு அக்கறையை காட்ட மாட்டாங்கல்ல. கண்டிப்பா அவங்க பொறுத்தவரையே அடங்குறியா இல்லையா, இதுதான் ஒண்ணு. உங்களை மயக்க போட்டு தூங்க வைக்கிறது, உங்களை வெளியில கொண்டு வர்றது, உங்களை அடக்கணும்னா அதற்கான ரொம்ப விபரீதமான முறைகள். அதை நான் சொல்ல ரொம்ப வருத்தமா இருக்கும். சில விஷயங்கள்லாம் விபரீதமான முறைகளை பயன்படுத்துகிறது. என்னோட ரிக்வெஸ்ட், நீங்க அந்த மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் ஒரு முடிவுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா ஒரு நல்ல சைக்காலஜிஸ்டோடைய அவங்களோட உளவியல் ஆலோசனை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க. கண்மூடித்தனமான இடங்களுக்கு கொண்டு போய் விடாதீர்கள். அதுதான் அந்த மாதிரியான தவறான இடங்கள் நடத்தவங்களுடைய பெரிய பிளஸ் பாயிண்டாவே மாறிட்டு. இவ்வளவு ஒரு பெரும் துயரத்தையும் ஒரு பேர் ஆபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்மளால தடுக்க முடியல அப்படின்னா அது வந்து பெற்றோர்கள் குற்றமா, சமூகம் குற்றமா, இல்ல இதை விக்கிறவங்க குற்றமா, இவங்களை யாருமே கண்ட்ரோல் பண்ணாத அரசோட குற்றம்? அரசு இயந்திரம் 2 இருக்கு. கட்சி அரசியல் 2 விஷயம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், கட்சி அரசியல் அரசு 3. நம்ம ஊர்ல எல்லாத்தையும் ஒன்னா பார்த்தாங்க. கட்சியில பலம் இருக்கிறவனுக்கு அரசு நிர்வாகத்துல பலம் வந்துருது. நியாயமா இருக்கக்கூடாது. ஆனா கட்சியில யார் பலமா இருக்கிறாங்க, சமூகத்துல ஏதோ ஒரு தவறான செயல்கள் மூலமா அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு கட்சியில பலம் வந்துருது. இப்ப கட்சியில பலம் வந்தோன்னா அரசு அதிகாரத்துக்கு மேல பலம் வந்து, இப்ப அரசு அதிகாரிகளுக்கு தெரிந்துமே கூட ஒரு காவல்துறையில வந்து போதை தடுப்பு துறையில இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தெரிந்துமே கூட நீங்க சில இடங்களை குற்றச்சாட்டலாம், அவர்களே அப்படி இருக்கிறார்கள், நான் அதை வாதாட வரல. ஆனா அவர்களை மீறி எதுவுமே செய்ய முடியாதுங்கிற நிலவரத்துல இவங்க இருக்கும். நீங்க யாருக்கிட்ட போய் பேச முடியும்? அதிகபட்சம் யார்கிட்ட போவீங்க? கலெக்டருக்கு போவீங்களா? முதல்வர்கிட்ட போவீங்களா? இப்ப நம்ம ஒரு துணை முதல்வர் கோர்ட்டினுடைய ப்ரொசீடிங்ஸை தாங்குற அளவுக்கு உங்களுக்கு பலம் இருக்கா? நம்ம நாட்டுல எத்தனை பேருக்கு அந்த பலம் இருக்கு? அப்போ இயல்பாகவே யூ கம் பேக் டு துஷ்ண கண்டா தூர விலகுன்ற ஒரு மென்டாலிட்டி போயிட்டதுனால என் வீட்டுல எனக்கு எங்க பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வராத வரைக்கும் இது வந்து சமூகத்துல நடக்காத ஒரு விஷயமாக எடுத்து செல்லப்படுகின்றது. ஐ திங்க் இந்த இன்சிடென்ட் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப இயல்பான ஒரு தியேட்டர்ல படம் பார்க்க போறோம். ரோந்து காவல்துறை அங்க இருக்கிறாரு. அன்னைக்கு ஒரு பெரிய நியூஸ் வருது. என்னன்னா போதைப் பொருள் பயன்படுத்தி இந்த படம் தயாரிக்கப்பட்ட நபர் கைது செய்யப்படுகிறார். அன்னைக்கு ஒரு நியூஸ். இன்னைக்கு ஒரு 6 மணிக்கு சென்னையினுடைய மிக பிரபலமான ஒரு தியேட்டர்ல இருக்கு. இந்த தியேட்டருடைய அதிகாரிகள் கிட்ட நான் வேற ஒரு விஷயமா பேசிட்டு இருக்கிறேன். அப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ பார்த்தா இந்த உள்ள அந்த லாபி ஃபுல்லா அந்த படத்துடைய விளம்பரம். அந்த படம் வெளியாச்சுன்னு எனக்கு அப்புறம் தெரியாது, ஆனா பெருசா பேசப்படலை. ஆனா அந்த படம் தான் போதைப் பொருளால தயாரிக்கப்படுதுன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்றா பத்திரிகையில் வரும். இது வந்திருக்கு. இது ஃபுல்லா அன்னைக்கு ஸ்பான்சர்ட் பை தட் மூவி, பை த ப்ரொடியூசர். இப்ப நான் காவல்துறையில போய் சொல்றேன். காவல்துறை ரோந்துக்கு காவல்துறை வந்து நிக்கிறாரு, அங்க போய் நிக்கிறாங்க. அப்ப நான் போய் சொல்றேன், இந்த மாதிரி விளம்பரம் ஃபுல்லா அவங்களுக்கு தான் போட்டிருக்கீங்களே, பார்க்கிங்ல இருந்து டிக்கெட் வாங்கி உள்ள போற வரைக்கும் ஃபுல்லா எங்க பார்த்தாலும் அந்த அந்த அதனுடைய விளம்பரமா இருக்குது. உங்களுக்கு தெரியாதா? இது வந்து நார்கோட்டிக் கேஸ்ல அரெஸ்ட் ஆன இது. அவங்க ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, நார்கோட்டிக்னால வந்த படம் சொல்லி. நீங்க எவ்வளவு பெரிய பாரம்பரியமான தியேட்டர், உங்களுக்கு எவ்வளவு பெரிய குடும்பம், அந்த மாதிரி ஒரு பேச்சு வந்தா பாதிக்கப்படாதா அப்படின்னோடனே அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கவர் சொல்றாரு, சார் அதெல்லாம் எங்க ஓனர்ஸ் பார்த்துப்பாங்க சார். இப்போ நான் பக்கத்துல அந்த சார், என்ன சார் உங்களுக்கு தெரியாதா சார்? சார் அது தியேட்டரோட உரிமை சார், இதுக்கு மேல நீங்க என்ன பேசுங்க? என்ன நேயர்களே, கடந்த சில எபிசோட்ல நம்ம இந்த நாட்டிலையும் சமூகத்திலையும் எது இருக்கக்கூடாதோ அந்த விஷயம் ரொம்பவே பழகி போயிருக்கு. அதனால ஒரு பெரும் துயரத்தையும் பெரு கஷ்டத்தையும் பெரிய ஆபத்தையும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு காரணம் யாரு அப்படிங்கறதெல்லாம் கூட நம்ம இங்க பார்த்துட்டோம். நான் உங்ககிட்ட என்னோட தீகா தர்ஷன் சேனல் மூலமாக கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது நமக்கு மட்டும் நடக்கலையே, யாருக்கு நடந்தா என்ன அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. நீங்க எப்படி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் வேண்டுறீங்களோ அது மாதிரி இது ஒரு தர்மம். இது எல்லாருக்குமானது. மத்தவங்களுக்காக வாழ்றது கூட ஒரு
தர்மம், அது கூட நம்ம இறைவனுக்கு செய்யற தொண்டு, அது கூட நம்ம இறைவனை கும்பிடுறதுக்கு சமம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இது மாதிரி யாராவது பாதிக்கிறவங்க பாதிக்கப்படுறவங்க இது மாதிரி யூஸ் பண்றவங்க கண்டா அதுக்கு உங்களால என்ன ஒரு சின்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ, என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நீங்க செஞ்சாலே இந்த சமூகத்தை இந்த மக்களை நம்ம காப்பாறோம் அப்படிங்கறத மட்டும் மனசுல நீங்க வச்சுக்கோங்க. இந்த அரங்கத்தில் வந்திருந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்ட திரு அரவிந்த் பாரதி அவர்களுக்கு தீகாதர்ஷன் சேனல் மூலமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.